அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடிவிளங்க திரு அவதாரம் செய்தார். மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். விழுமிய வேளாண் குடிமை வைப்பு அணைய மேன்மையினார் மானக்கஞ்சாரனார். தான் அவரை சொல்லுறாரு. அப்பதியில் மேலே சொல்லப்பட்ட வளங்கள் உடைய அந்த கஞ்சாறு என்ற திருத்தலத்தில் குலப்பதியாய் அந்த ஊர் மக்களுக்கு தலைவராக, எப்படி காலம் காலமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்குடியுடைய மக்கள் அவங்களுக்கு வழி வழியாகவே அது ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கக்கூடிய மரபு. அதனால் குலப்பதியாய், எனவே குலப்பதி அந்த திருத்தலத்துக்கு தலைவர். அவங்க பரம்பரையாக அந்த மரபில் வருகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். எனவே அப்பதியில் வழி அந்த குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம். அப்போ இப்போ அரசர் அல்ல, அரசருக்கு போர்க்காலத்தில் உதவுகின்ற ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு படை நடத்துகின்ற ஆற்றல் கொண்டவர்கள். அதாவது சேனாபதி என்கிற சிறப்பு பெற்றவர் அப்படின்னு குறிப்பு தருகிறார். எனவே அரசர் சேனாபதியாய். நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காலமும் போருக்குரிய காலமாக இருக்காது. போருக்குரிய காலம் வரும்போது அவங்க போர்க்களத்தில் பணியாற்றுவாங்க. மற்ற நேரங்களில் அவங்கவுங்க தன்னுடைய வயல் பகுதியில் தன் வேலையை பார்த்துருப்பாங்க. வணிகர் வணிக வேலையை செய்து கொண்டு இருப்பார். இப்படி ஒரு குறிப்பு நீங்கள் பெரிய புராணத்துக்குள்ளே நேரடியாக தெரியாது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு தெரியும். ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய இயற்பகையாருடைய புராணம். அவர் வணிக குலத்தை சார்ந்தவர். நம்ம அந்த வரலாற்றை ஏற்கனவே படிச்சிட்டோம். பூம்புகார் என்கிற நகரத்துக்குரியவர், வணிகர் குலத்துக்கு உரியவர். அந்த அடியவர் வந்தார், வேண்டியதை கேட்டார், அவரும் கொடுத்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்னார். இந்த ஊர் எல்லை கடக்கிற வரைக்கும் என் கூடவான்னு கேட்டார். அடுத்த வினாடி அவர் என்ன சொன்னார், இது நானே செய்திருக்க வேண்டும், என் பிழை பொறுத்துக்குங்க, இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு போனவர் உள்ளே போனார். வெளியே வந்தார், கவசங்கள் அணிந்து கொண்டு போர்க்கோலம் கொண்டு புறப்பட்டார்னார். இப்போ அவர் வணிகர் ஆயிற்றே, அவருக்கு ஏது கவசம் வாள் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இன்றைக்கி இதை சும்மா நினைவுக்கு வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் சில நாடுகளில் ஒரு பயிற்சி உண்டு. 12ஆம் வகுப்பு மாதிரி நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 ஆண்டு காலம் இராணுவத்தில் போய் பணியாற்றினவங்க பயிற்சி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆண்மகனும் இது இன்றைக்கி சிங்கப்பூரில் நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம +2ன்னு வச்சுக்கங்களேன், 12ஆம் வகுப்பு முடித்த உடனே நேராக கல்லூரிக்கு போக முடியாது. 12ஆம் வகுப்பு முடித்தவனுக்கு ஏறத்தாழ வயது 17 வயது ஆகிறது. 12 + 5 17 வயது. இந்த 17 வயதில் 2 ஆண்டு காலம் அவன் எந்த சப்ஜெக்டும் கிடையாது. நேராக போய் அவங்க சிங்கப்பூர் இராணுவத்தில் அவனை பரீட்சை எழுத வைப்பாங்க. அவன் எதில் தேர்ச்சி பெறுகிறானோ அது தக்கவாறு அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருவாங்க. 2 ஆண்டு காலம் அவன் இராணுவத்தில் போய் பயிற்சிக்குரிய மாணவனாக இருக்கணும். 2 ஆண்டு முடிஞ்ச பிறகு அதில் வெற்றி பெற்று வந்தால் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இராணுவ பயிற்சி பெறலைன்னா நீங்கள் சிங்கப்பூருடைய குடிமகன் அல்ல. இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுங்க. யாராக யாரெல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசன் பெற்றிருக்கிறார்களோ அவங்க வீட்டு குழந்தை, ஐயா என் குழந்தை சைவம், முட்டை சாப்பிடாது, அது சாப்பிடாது, அது நீ போய் பயிற்சியில் போய் முடிஞ்ச சாப்பிடும், அது உம்பாடு. ஆனால் பயிற்சிக்கு அவசியம் போயே ஆகணும். நீங்கள் எல்லா வீட்டு குழந்தையும் இராணுவ உடையோடு வீட்டில் போட்டோ வச்சுருப்பாங்க. அந்த இராணுவ உடை அவங்ககிட்ட இருக்கும். ஏன்? அவங்க சில போர் சூழலை சந்தித்ததுனால ஒரு சிறிய நாடு எதிர்கொண்டு, அதாவது எதிர்காலத்தில் ஒரு போர் சூழல் வருமானால் வீட்டில் ஒவ்வொருவரும் போருக்கு தயாராக இருக்கணும். அதுக்குரிய பயிற்சியை 2 ஆண்டு கொடுக்குறாங்க. இது நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அன்றைக்கு எப்படி இருந்திருக்கணும்? நீங்கள் உழவராக இருக்கலாம்,
வணிகராக இருக்கலாம், வேறு எந்த பணி, ஆனால் நீங்கள் போர் பயிற்சி பெற்றவராக இருப்பீர்கள். ஏன் இப்போ நம்முடைய வணிகர் போர்க்கோலம் கொண்டு புறப்படுகிறார் என்றால் அவருக்கு அந்த பயிற்சி ஏற்கனவே இருக்கிறது என்பது பொருளாகிறது. இப்போ இவர் யார்? உழவர், உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாண்குடி சார்ந்தவர். ஆனால் வழி வழியாக சோழ பேரரசுக்கு சேனாபதியாக, சும்மா வழி வழியாக சேனாபதி பொறுப்பு கொடுத்துருவாங்களா என்ன? அப்பா ரொம்ப வீரமிக்கவர், அதனால் அவர் பையங்க கொடுத்துருவாங்க. அவருக்கும் அந்த வீரம் இருந்தால் தானே கையில் கொடுப்பாங்க அந்த பொறுப்பை. அப்போ இது மரபு வழியாக அந்த போர் பயிற்சி என்பது நடைபெறும். அதனால் அந்த வரலாற்றை படித்தீங்கன்னா எல்லா குடிமக்களும் போர் பயிற்சி பெற்றிருப்பாங்க. தேவைப்படுகிற காலத்தில் போருக்கான சூழல் அமையும் பொழுது அவங்க போர்க்களத்தில் பணியாற்றுவாங்க. போர் முடிந்து அமைதி திரும்புமானால் வீட்டுக்கு வருகிறவர்கள் அவரவர் பணிக்கு திரும்பிடுவாங்க. உழவர் உழவு தொழிலுக்கு போயிடுவார், வணிகர் வணிக தொழிலுக்கு போயிடுவார். இப்படிங்கிற ஒரு பழக்கம் முந்தைய காலங்களில் இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பெரிய புராணத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இப்போ நாயனார் அரசர் சேனாபதியாம், அந்த சோழ பேரரசருக்கு சேனாபதி அப்படிங்கிற தகுதி உடையவர். எனவே அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார். எனவே அந்த கஞ்சாறு என்ற திருத்தலத்தில் வழி வழியாக தலைவராக இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய சேனாபதியாக இருக்கிற அந்த மரபில் வந்து அவதாரம் செய்கிறார் நம்முடைய நாயனார். இன்னும் பேர் சொல்லல் அவர் யாருன்னு அவதாரம் செய்தார். சரி, எப்படிப்பட்டவர் அவர்? மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். சொல் ரொம்ப நுட்பமானதுங்க. மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். அறிதல் உணர்தல், நம்மளாம் அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் கிடையாது. நம்மளும் தேவாரத்தை, உங்களுக்கு தேவாரம் தெரியுமா? தெரியும். சிவபெருமான் தெரியுமா? தெரியும். பாட்டுக்கு பொருள் தெரியுமா? தெரியும். ஏன் 1-2 சொல்லுவோம், ஏதோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று சொல்லுவோம். ஆனால் அந்த பொருள் உணர்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் உணரல? உணர்கிற பொழுது சொல் தடுமாற்றம் வந்துடும், கண்களில் கண்ணீர் வந்துடும், உடம்பு சிலிர்க்கும். ஏன்? அதுதான் மெய்ப்பாடு. நான் தழுதழுத்து நிற்கும், பேச தொடங்கினா பேச்சு வராது, ஒருவாறு தடுமாறி நிற்கும், தன்னை அறியாது கண்களிலிருந்து கண்ணீர் வரும், உடம்பு முடிகளெல்லாம் எழுந்து நிற்கும். இந்த செயலுக்கு மெய்ப்பாடு என்று பெயர். அப்போ நம்ம அந்த உணர்வுக்கு ஆட்படாமல் இருக்குன்னு அர்த்தம். மெய்ப்பாட்டுக்கு ஆட்படாமல் படிக்கவும் சிந்திக்கவும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. அப்போ அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிந்தால்தான் உணர முடியும். அறிந்தவர்கள் திரும்ப 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 அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பாட்டில் நாம் கரைந்து போவோம். கரைந்து போகிற பொழுது உணர்வு வந்துடும். இதுதான் அடிப்படை. நீங்கள் படிக்க படிக்கத்தான் உணர்வு வரும், படிக்காமல் உணர்வு வராது. எனவே அறிதல் என்பது அறிஞ்சொற்பொரு அகராதி படித்து வச்சுக்கிட்டா, ஓ இந்த சொல்லுனா இதுக்கு இன்ன பொருள், இதுக்கு இன்ன பொருள் என்று பொருள் தெரிஞ்சுக்கலாம். எனவே பொருள் தெரிந்து சொல்லுதல் வேறு, பொருளை உணர்ந்து சொல்லுதல் என்பது வேறு. எனவே நம்முடைய நாயனார் மெய்ப்பொருளை அறிந்தவர் மட்டுமல்ல, மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தவர். நாமெல்லாம் அறிந்தவர்கள் தான், உணர்ந்தவர் இல்லை. நாம் மெய்ப்பொருளை அறிந்திருக்கிறோமா? ஆம். பதின்னு ஒரு பொருள் இருக்கிறது. நமக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் அவன் இறைவன் என்று பெயர். அவன் எங்கும் இருக்கிறான், என் நெஞ்சிலும் இருக்கிறான் என்று நாம் அறிந்தவர். இதை நாம் உணர்ந்திருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? நமக்கு இன்னும் அது உணர்வுக்கு இன்னும் வரல. அறிந்து வைத்த நமக்கு உணர்வுக்கு அது இன்னும் எட்டாமல் தான் இருக்கிறது. யாருக்காவது இதில் இருக்கிறவங்களுக்கு எட்டி இருந்தால் அது உங்கள் உணர்வில் புலப்படும். அடுத்து கூட சொல்ல முடியாது அது. ஏன்? அது ஒரு ஒரு உணர்வுக்கு அப்பாற் சொல்லை கடந்து நிற்கிற ஒரு அனுபவம். அது உங்களுக்கெல்லாம் வராது என்றோ இல்லை என்று சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் வாய்க்கலாம். ஆனால் அப்படி வாய்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை சொல்லில் காட்ட முடியுமானா காட்ட முடியாது. அது உணர்வுக்கு பட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார், அறியவும் செய்தார், உணர்ந்தும் இருக்கிறார். எனவே அறிந்து உணர்ந்தார். விழுமிய, எனவே விழுமிய
தூயன்னு அர்த்தம், விழுமிய வேளாண் குடிமை. ஆக இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், வேளாண் குடி என்று சொல்லுங்க, உழவு தொழிலுக்குரிய வேளாண் குடிமை. வைப்பு அணைய, இந்த உழவு தொழில் செய்பவருக்கு அவர் தாங்க ஒரு சேம நிதி போன்றவர். ஆக வைப்பு அணைய, ஆக வைப்பு என்பதுக்கு சேம நிதி என்று பெயர். நம்ம நீங்கள் சொல்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உழவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு சேம நிதி. அவர் ஒரு முன்னோடியாக இருப்பவர். இப்படித்தான் தன் வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் உழவு செய்யணும், பொருள் ஈட்டுதல் இவ்வாறு, அந்த பொருளை எப்படி அறப்பணியோடு கலந்து செய்வது, இவற்றுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குபவர். அந்த நெறியை பின்பற்றுவர்களுக்கெல்லாம் நிதியாக இருப்பவர், சேம நிதியாக இருப்பவர் என்பதனால அவரை வைப்பு அணைய மேன்மையினார், அத்தகைய மேன்மை உடையவர். இப்போ தான் சொல்றார் மான கஞ்சாரனார். கஞ்சாறு என்பது ஊரின் பெயர் என்பது முன்னையே பார்த்துட்டோம். மானம் என்ற சொல்லுக்கு பெருமை என்று பொருள். கஞ்சாறு என்ற ஊருக்கு பெருமை சேர்ப்பவர். இதுக்கு அப்போ அவர் பெயர் இதுவாக இருந்திருக்கும் இல்லை, அவர் பெயர் பெற்றோர்கள் வைத்த பெயர் வேறொரு பெயராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவருடைய அந்த பெயர், அவங்க பெற்றோர் வைத்த பெயர் மறைந்து போய் கஞ்சாறு என்கிற ஊரின் பேரே தன் பெயராக ஆயிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை. நீங்கள் எத்தனையோ துறை இருக்கிறதுங்க, அத்துணை துறையிலும் பல பேர் இருக்கிறாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த பெயரை சொன்னாலே, அந்த ஊரினுடைய பெயரை சொல்லும்போது அது அவருக்கே உரித்தாக மாறுகிறது. எதனால்? அவரால் அந்த ஊர் பெயர் பெற்றதனால். இதுதான் அடிப்படை. நீங்கள் அரசியல் களத்திலும் பார்க்கலாம், இசைத்துறையிலும் பார்க்கலாம். அப்படி சில பெயர்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் அந்த சொன்னால் அது அவரா அப்படின்னு. ஆனால் ஊர் பேர் தான் சொல்லுவோம் நாம், ஆனால் அவரை குறிக்கிறது அது அப்படிங்கிறது பல முறை நம்ம சொன்னது தான், நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. அதனால் அப்படி ஒரு பெயர் வாங்குவது என்பது எளிதானதல்ல. அது பல காலம் அந்த பணி செய்ய ஒரு பெயர் நமக்கு ஒரு பெருமை கிடைக்க அவர் எந்த ஊருக்குரியவர் அந்த ஊர். அப்போ அந்த ஊரின் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அவர் பெயர் மறைஞ்சனும் ஊரின் பேர் நின்றுடும். இது ஒரு மரபு, பழைய காலம் தொட்டு தொடர்ந்து வருகிற ஒரு நிலை. அதனால் இங்கே சொன்னார், அந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பவர். மானம் என்றால் பெருமை. அந்த கஞ்சாறு என்ற ஊருக்கு பெருமைக்குரியவர் என்பதனால பெயர் இவருக்கு என்ன ஆயிற்று? மான கஞ்சாரர் என்ற பெயர் ஆயிற்று. ஆக இவரால் அந்த ஊர் பெருமை பெற்றது என்பதுதான் கருத்துங்க. அப்படிப்பட்ட ஒருவர். ஆக சேனாபதியாக இருப்பவர் இவர் உழவு தொழிலுக்குரிய வேளாண்குடியை சார்ந்தவர் என்கிற 2 செய்தி நினைவு வைத்துக் கொள்வோம்.